यदुपतिः अम्बुजलोचनः यदुपतिः खेलत्यलं राधया तम्वयेकरा ஒரு மணிக்கு அப்புறம் கொஞ்சம் முடிஞ்சு பேசுங்க. யாரையும் சொல்றது இல்லை அந்த மாதிரி. நாம் இங்கே எலெக்ஷன் பிஜேபி வரணும் தலையால அடிச்சுக்கிறோம். நம்மளாம் ஏன் தெரியுமா, ஒரு மாசத்துக்கு போய் பாருங்க, சர்ச்சுக்கு போய் பாருங்க, ஒரு பிரேயர் நடக்குதுன்னா ஒத்த கூட பேச மாட்டான், குழந்தை கூட பேசாது. 75வது வருஷம் பரிசிரமப்பட்ட ஒரு இந்த மண்டபம் எடுத்து பண்ணியிருக்காருன்னா யார் நடத்துறீங்களோ, யார் இங்கே வந்து கேட்குறோ சத்தம் போடாமல் கேட்கக்கூடாது. ராமநவமி அன்னைக்கு ஏதோ உங்களுக்கு தெரியதோ தெரியலையோ நாம வந்து காதல் விழுறது இல்லையா, அப்பயும் எதையோ உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதே ஒரு நாள் 2 நாள். சனாதன தர்மத்தில் கம்பல்சரி பிரேயரே கிடையாது. நீங்களா வந்து பண்ணாதான் பிரேயர். மாமா இதெல்லாம் வீடியோ எடுக்காதீங்க, நானும் யாரும் கவன மாட்டேன். கம்பல்சரி பிரேயரே கிடையாது. அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம். இந்த சனாதனம் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே
Lagi ba? Sini di ba? Sini di ba? रविसोमनदनेत्र रमणीयगात्र सीता भक्तजन परिपाल पावन चरित्र मुक्ति दलील भूदेव पाला पामरासुर भीम पामरासुर भीमा पामरासुर भीमा परिपूर्ण कामाया परिपूर्ण कामा श्यामा श्यामा जगदभिरा परिपूर्ण कामा जगदभिरा श्यामा जगदभिरा साकेत रामा परमेशंता परमेशनुत गीत परमेशनुत गीत है
பரமேஸ்வரன் என்ன கீதம் பாடினார்? ராமாயணம் தான் பாடினார். என்ன கீதம்? கல்யாணம் ஆகி அன்னைக்கு ராத்திரி பார்வதி தேவிக்கு ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், ஆனந்த ராமாயணம், அத்தியாத்ம. பார்வதி சொன்னாராம், பார்வதி கிட்ட சொல்றாரா, பார்வதி ராமன் இந்த 2 அக்ஷரம் இல்லைன்னா என் ஜீவனே இல்லை பார்வதி. அதனால்தான் காசியில கங்கை கரையில உட்காந்து போறதோ போயிடுதோ அது காதுல ராமான்னு சொல்லி அந்த பதவியை கொடுக்குறாங்க. பரமபதத்தை யாரு கொடுக்குறாங்க? பரமேஷனுடகீத பவஜலதி போதா பாகவதம் கடைசியில் நடத்துறவங்க பந்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் Yeah.
மெயின் ஆசை என்ன அப்படின்னு எங்கள் காலத்தில் பீரோவில் கஜானாலேருந்து எத்தனை பணம் எடுத்தாலும் எடுக்க அது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கணும், குறையவே கூடாது. ஒரு கட்டு பணம் எடுத்தால் 10 கட்டு வரணும். எதுக்கு அப்படின்னா உடனே பாகவதர் பணம் சம்பாதிக்கணும் இல்லை இல்லை, அடுத்த வருஷம் மதன் பாகவதர் பண்ணும்போது இதை விட பெரிய மண்டபத்தில் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட். அடுத்த வருஷம் என்னை கூப்பிடுவார்னு நினைக்கிறேன் அவர். கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி 750 வருஷம் 7500 வருஷம் பண்ணுவாவா. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ராமர் வந்துட்டாருன்னா முக்கியமாக சொல்லுவேன். இன்னைக்கும் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ராம 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 சீதா ராம 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 ராம
கோஷ்டியில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. எல்லாருமே சின்ன ஐடியில் தான் வேலை பார்க்குறேன். அது இந்த பாகவத்தை ஒரு போன வாரத்துக்கு முன்னே வரதான் காத்தால 4:15 மணி வரைக்கும் 24 பாட்டு சைனோத்சவ கிரமம்னு இருக்கும். சீதா கல்யாணம் பண்ணினா சைனோத்சவம் கண்டிப்பாக பண்ணணும். ஆரம்ப பாகவதற்கு தான் தேர்ட்டி சிம்பிளாக பண்ணுற அடுத்த வருஷத்துலேயே அப்படி பண்ணுவார். ஏன்னா சீதா கல்யாணம் தான் பூமியில் ரொம்ப பிரத்யேகமாக பெருசாக நடந்த ஒரு கல்யாண உற்சவம். ருக்மிணி கல்யாணத்தை கூட சீக்கிரமாக முடிச்சுட்டார் பகவான். ஏன்னா மறுபடியும் ஜராசந்தம் வந்துடுவானோ அப்படின்னு அவர் பயம் இல்லாட்டா கூட ருக்மிணி மறுபடியும் தூக்கி போனால் போயிட்டு கூட்டி வர முடியுமான்னு. ஆனால் சீதா கல்யாணம் தான் சமர்த்தியாக தேவர்கள்லாம் வந்து விஸ்வகர்மாவே வந்து இந்த மண்டபம்லாம் அமைச்சு அதை பற்றி சொல்ல போகிறப்போ அதில் சயனோத்சவ கிரமம், பப்ளிக் உற்சவம், வசதி கழிகைன்னு பூப்பந்தல்லாம் போட்டு பண்ணுற உற்சவம். அது முதல்ல ஒரு 10 பாட்டு வசந்தோத்சவம். ஆனந்தாழ்வான் அப்படின்னு நம்ம திருப்பதியில் இருக்கார் இல்லையா, அவர் எப்படி இந்த கார்டன் வச்சு பண்ணாரோ அதில் போய் சகியும் தாயாரும் போய் பூ பறிச்சா பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதா ஒரு 10 கீர்த்தம். அதுக்கப்புறம் பத்மாவதி தாயாரே 24 கீர்த்தனம் வீணை வாசித்து பெருமாளை தூங்க வைக்கிறதுக்காக தாளப்பாக்கம் சின்னையான அனமாச்சாரியாரோட பூர்வஜர் வம்ச பரம்பரையில் வந்தவா. அவர் பண்ணின கீர்த்தனம் முழுக்க தெலுங்கு. இந்த பையன் தமிழ்கார பையன். எல்லா கீர்த்தனத்துக்கும் நாட்டியம். 26 வயசு தான் ஆனந்தம். மினிமம் அது பாடுறதே 5 மணி நேரம் ஆகும். நிருத்தியத்தோட பாடினா ஒரு 7 மணி நேரம் ஆகும். அது முழுக்க ஃபுல்லாக நிருத்தியம் பண்ணுவோம். இந்த சின்ன வயசுல இந்த மாதிரி குழந்தைகள் பதினஞ்சு வராங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஸ்பெஷல். நம்ம கோஷ்டியில் அந்த மாதிரி சின்ன குழந்தைகள் இருந்தால் கூட ஒவ்வொருத்தர் ஒரு கைங்கரியம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. எங்கே போனாலும் குழந்தைகள் அப்படி ஏற்பாடு பண்ணணும். நம்ம தான் தயாரிக்கணும். ஆற்றுல சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், கிடுகிழுப்ப பாரு அப்படின்னு குழந்தைக்கு காமிக்கூடாது. கிருஷ்ணா சொல்லு, பாண்டரங்கா சொல்லு, விட்டலா சொல்லுனா இது கிடுகிழுப்ப பாரு, யானை பாரு எல்லாமே வேணும் தான். ஆனால் கிருஷ்ணா சொல்லுன்னா அது கிருஷ்ணா நின்றுடும். பெருமாளையும் தாயாரையும் அந்த மாதிரி பொம்மையெல்லாம் காமிச்சது இது பெருமாள் அப்படின்னு அதுக்கு அப்படியே மனசுல முதல்ல அது பதிஞ்சிடும். அது உள்ள போயிட்டுனா வெளியில் இருக்க லௌகிக்கம் உள்ள போகும். இல்லைன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா அமேசான் பிரைமை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சமைச்சிடும்.
செலவுக்கு செலவு, குழந்தை கெட்டு போகிறது கெட்டு போகும். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி குழந்தைகள் எப்படி பஜனைக்கு மட்டும் இல்லை, இப்போ கோஷ்டிக்கு போகிறா, பாச்சாதி பெருமாள் கோயிலுக்கு கூட்டிட்டு போகிறா, தம்மன் துண்டு குழந்தைய நோக்கி போயிடணும். அது ஏதோ கற்றுக்கிட்டு சொல்லி தானும் கோஷ்டிக்கு வந்துட்டு ஆரம்பிச்சிடும். அவன் சொல்லி மனோஹரண திவ்ய சுகுமாரோ ஜானகி, மனோஹரண திவ்ய சுகுமார చారుగణ పుష్పగణ నిర్మిత సుమాలం, పుష్పగణ నిర్మిత సుమాలం చిత్రతర రత్నవర హార సువిలాసములే నాథ విహర దిగ్విజయ రామ మహనీయే எங்கேயோ போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட காம்பவுண்ட் எல்லாம் உடைக்கலாம், அதெல்லாம் உடைக்க வேண்டாம். இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்பதான் உங்களால பகவான் கிட்ட போக முடியும். சுபி சந்திரசேகருலகு சுபி
वसंते वासंती काव्य अलंकृति नीति नाटकगणाः शब्दार्चनानामिधा श्री विष्णोः गुणराशि कीर्तनवराः कुर्वन्तु आदित्यादिनवग्रहाश्च शुभकराः मेषादयो राशयः नक्षत्राणि स योगनाश्च तिथयः तद्देवतास्तद्गणाः मासाब्दावृतः तथैव दिवसाः सन्ध्यास्तरात्रयः सर्वे तावयजक्रमाः प्रतिदिनो व्याख्यातं जगदामभीष्टं भारतं सर्व अशुभध्वंसन
मंगल्यादि शुभक्रिया सुसततम् गौतम भरद्वाजादयस्तापसाः श्रीमद्विष्णुपदाब्जभक्तिनिरताः कुर्वतु सख्याद्रिः वनगन्धमादनैः मैनागोमन्तकं विद्यात्यागा भूरिभूता गंगा सिंधु सरस्वती च यमुना गोदावरी नर्मदा कृष्णा भीमरथी च फल्गु सरयू श्रीगंडकी गोमती कावेरी कपिला नद्यः श्री हरिपाद पंकज प्रवाह जय जय राम राम अल्लो हेरे दल्लो सीता किरीटकवचकुण्डलकेतूरनूपुरवृत्ताहारभूमिनामानितभृतचित्राभरतमादेशा
राजवर्यभृत्ये रोचनानन्दे पुष्पस्तवकोटिते विद्यमान अलय चन्द्रनागरु दुग्गुलु गोमुख परिमल वस्तु धूप धूपायमान समांतले निरंतराणि संग दुग्गुल भवन्तमे दीनां विवेणु वेदी सुगुणस्तव समस्त प्रशस्त विरतत्व निहते निरस्त धनदे संगतराज्यमरहृतावती विद्यमानमन्दार प्रमुख नन्दनवन धूमनिवास्य नवरत्नकथित गणकमैवैतवे किञ्चिदारब्धरारुण्यं नदनेयकारुण्यं दीनं सुरामिजितप्रदानं भानुकुल रत्नप्रदीपं विना विहरित महेशचारं परिहृत मुनिगणं भानुकुलरत्नप्रदीपं संपूरित भक्तजनां सजल जलदर्शा सकल योगानां श्रीरामं सतीते केतकी चंपक मल्लिका कुसुमा नीलाडकवे कलहंसगा करुणावलोकि करुणावलो अनघमणि खचित हेमनिष्ककण्ठी स्वरचित कलकण्ठी आटकमणिमय नाटकालङ्कृतकपोला अगणित कल्याणगुण शीलां कल्याणगुण शीलां अगणित कल्याणगुणशीला अरविंद सुंदर मंदहासमुखी श्री रघुनंदन अभिमुखी श्री सीतां सन्निवेद्य विवाह वैभवं लग्नाष्टकं कुर्वन् जनकीकान्त स्मरणं राम राम पत्र महासभायां वसिष्ठ प्रभृतयः दशरथान् मध्यामः संकल्पपूर्वकं सीताराघवयोः विवाह महोत्सवाय मङ्गलार्पणं प्रबलपूर्वकमारभन्त जनकीकान्त स्मरणं गौतमगोत्रोद्भवां निधियोषोद्भवस्य स्वर्णरोम महाराजवर्मो नप्त्रीं रस्वरोम महाराजवर्मो महाराजवर्मः पौत्रीं श्रीरघुनन्दन महाराजवर्मः पुत्रीं श्रीरामी साक्षात् महालक्ष्मी श्री महालक्ष्मी मां कन्यां वामशिष्टावरणं भिक्षेन्द्रयां देवप्रवण्डित माणिक्यगोत्रोद्भवः श्रीमती इक्ष्वाकुवंशवर्मणस्य नाभाग महाराजवर्मो नप्त्रीं अजमहाराजवर्मः पौत्राय दशरथ महाराजवर्मः पुत्राय श्रीरामचन्द्रवर्मणे श्रीनारायण स्वरूपाय गौतम जयार्थे प्रणामित गौतम गोत्रोद्भवां
वंशोद्भवस्य स्वर्णरोम महाराजवर्मो नत्री ग्रस्वरोम महाराजवर्मो पौत्री कीरगज महाराजवर्मो पुत्री श्री सीता नाम्नी महालक्ष्मी स्वरूपिणी वादिष्ट मैत्रावरण गौरस्य त्रयार्जे प्रवणांगित वादिष्ट गोत्रोद्भवाय श्रीमती इक्ष्वाकुवंशोद्भवस्य नावाय महाराजवर्मो नत्री अज महाराजवर्मो पौत्राय दशरथ महाराजवर्मो पुत्राय श्री रामचंद्रवर्मणे श्रीमती नारायण स्वरूपाय निमियोद्भवस्य स्वर्णरोम महाराजवर्मो नत्री घरस्वरोम महाराजवर्मो पौत्री क्षीरध्वज जनक महाराजवर्मो पुत्री सीता Sambramo
அதெல்லாம் எதிர்ச்சியா நடந்தது. யாரோ ஒரு பெரிய ஆள் கார்ல போகும்போது இது கரெக்டான செக் பண்ண போகும்போது அந்த பேனல்ல இருந்து ராமபத்ராச்சாரியார் போய் பார்த்து கண்ணே தெரியாது. அவர் ஒரு ராமாயணம் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்லோகத்தை தான் படிச்சுட்டு பாராயணம் பண்ணிட்டே இருக்கான். அப்படியா பிரேமபூர்வமா பண்ணியிருக்காரு. அவர் இருந்தாரோ அந்த ராமஜென்ம பூமி, அதாவது அந்த மாதிரி ஒரு அவதாரத்தை சுவாமி பண்ணி வச்சு தன்னோட கோவிலை கட்டிட்டு இருக்காங்க. 500 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காரு. கஷ்டம் மட்டும் படலை, எத்தனை உயிர் போயிருக்கு அப்படின்னா, என்னி அந்த கோவிலை இடிச்சாமா கரசேவர்கள் 1994 96ல போய் கஷ்டப்பட்டாரு. அன்னைக்கு வரைக்கும் எத்தனை உயிர் போயிருக்குன்னு சொல்லவே, அத்தனை உயிரை கொடுத்துதான் இந்த ராமர் நிற்கிறாரு. இப்போ இதை காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றணும்னா க்ஷேத்திர தரிசனம் பண்ணி காப்பாற்றணும். ஏன்னா இப்ப நிறைய ட்ரெயின்லாம் விட்டுருக்கா, எல்லாரும் ராமர் போய் அங்க போய் உட்காந்து ராமாயணம் படிக்கலாம். சும்மா போனேன், குங்குமம் கொடுத்தா நெத்தி வச்சுட்டேன், பிரசாதம் நல்லா இருக்கு அந்த ஊர்ல, குருவாயூருக்கு போனா பாயசம் நல்லா இருக்கு, திருப்பதிக்கு போனா லட்டு நல்லா இருக்குன்னு போனேன் போகக்கூடாது. பெருமாளுக்கு போய் ஒரு பாசத்தை சாதிச்சாதான் நம்ம போன பலன். இல்ல ஏதோ ஒரு கீர்த்தனம் யாரோ ஒரு மகான் பாடி போனது பெருமாள் பத்தி பாடாம சொல்லுவார். யாரா சுவாமி போனா திருநெல்வேலி ஏகராதான் பாடினேன், தெர போட்டுதான், தெர நகராதான் பாட திறந்து ஆனா திறந்து. அந்த மாதிரி ஒரு கீர்த்தனம் ஏதோ எழுதிட்டு போனோம். ராகம் தெரியுறதோ தாளம் இருக்கோ இல்லையோ படிக்கவாது படிச்சிருந்தோம். சுவாமி முன்னாடி போய் நானும் படிச்சேன்னு சொல்லிக்கலாம் இல்லையோ, சுவாமி அந்த லிஸ்ட்ல எழுதிப்பாங்க. ராமர் தன்னோட லிஸ்ட்ல எழுதிப்பாரு, இவா வந்தா. ஏன்னா சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, கடைசியா ஒரே ஒரு சேவார்த்தி இருக்கிற வரைக்கும் திவ்ய தேசம் இருக்கும். கடைசியா ஒரு சேவார்த்தி, அது வரைக்கும் பெருமாள் இருக்கும். அப்படியே மறைஞ்சிட்டே வரும். மகாபிரளயத்துக்கு கூட மறுபடியும் தோன்றும். யாரும் எதையும் அழிக்கலாம் முடியாது. ராமரோட கோவில் அழிச்சுட்டாங்க, ராமரோட இடம் அழிஞ்சு விடுமா? ஹிருதயத்துல இருக்காங்க சுவாமி. அதனால இந்த சீதா கல்யாணம் அங்க போய் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. யார் அந்த கைகரியத்தை ஏற்றுக்கு போறாளோ அங்க போய் ஒரு சீதா கல்யாணம். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தோம், ஜிபேல வந்துடும். சமர்ப்பணம்.
முடியாம இருக்கலாம். ஜானகிகாந்த ஸ்மரணம் ஜெய ராம. மாங்கல்ய தாரணம் எல்லாருக்கும் நிறைய மனோரச்சம் இருக்கும், நிறைய ஆசை இல்லாமல் மனுஷனே கிடையாது. குட்டி குட்டியா இருக்கும், பெரிய ஆசையாகவும் இருக்கும். நாங்க சொல்ற ஆசை என்ன அப்படின்னு வருஷம் 6வது பாகவதர் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவருக்கு நிறைய கை கொடுத்து கைங்கரியம் பண்ணி சப்போர்ட் பண்ணி தன கைங்கரியமும் பண்ணி இன்னும் மேலும் மேலும் பல வருஷங்களை ஃபேமிலியா சேர்ந்து இந்த ராதா கல்யாண மகோத்சவத்தை 75 வருஷம் நினைக்கும் போதே பெரிய விஷயமா இருக்கு. 75 வயசு மனுஷா இருக்கிறதே பெரிய விஷயம் இந்த காலத்துல. அப்படி இருக்கும்போது 75 வருஷமா ஒரு பகவானை வச்சு ஆராதனை பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நித்திய சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்றேன் அப்படின்னு சொன்னார். நீங்க வரும்போது கீழே வந்து சொன்னார் நித்திய சஹஸ்ரநாம அர்ச்சனை. நித்தியம் 2 ஸ்லோகம் சொல்றதுக்கே நமக்குலாம் கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு. நித்திய சஹஸ்ரநாம அர்ச்சனை அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான். அப்போ அந்த ராமர் எவ்வளோ சாநித்தியமா இருப்பார், கேட்டதெல்லாம் கொடுத்துருவார். அதுவும் கல்யாண உற்சவம் அவர் சொன்னார் என்கிட்ட, நம்ம ராமர் அவ்வளோ ஸ்பெஷல், ரொம்ப பவர்ஃபுல்லான ராமர், கேட்டதெல்லாம் கொடுத்துருவார் அப்படின்னாரு. அதுக்காக நான் நரேந்திர மோடியானு நீங்கள் கேட்டேன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். நரேந்திர மோடி தான். அதனால நமக்கு என்ன நியாயமோ அதை பிரார்த்தனை பண்ணிட்டா கண்டிப்பா பகவான் கொடுப்ப பிரார்த்தனை பண்ணி. ஜானகிகாந்த ஸ்மரணம் ராம ராம. பிரார்த்தனை பாகவத ஞாபகம் பிஜேபியே மறுபடியும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முக்கியமான பிரார்த்தனை இது. ஏன்னா நாளைக்கு நம்ம ரோட்டை அடிச்சு சீதா கல்யாணம் பண்ணணும். ரோட்டை அடிச்சு சீதா கல்யாணம் பண்ணா பிஜேபி ஆட்சியில் இங்க தமிழ்நாட்டில் சொல்றேன், சென்டர்ல யார் இருந்தா தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கணும். நாளைக்கு பெருமாள் கோவில் எல்லா கோவிலும் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அர்ச்சனை பண்றதுக்குலாம் ஜிஎஸ்டி போடுறோம். எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் தாயார் இது 1.5 சவரன், இதெல்லாம் 1.5 சவரன். இப்போ எங்க தங்க வாங்கி போட்டிருக்கா தாயார். எதில் வச்சு போட்டிருக்கேன்? இதுல மெழுகு. போன வருஷம் யூஎஸ்ல வந்தா ஒருத்தர், அவ வந்து இப்போ ராமருக்கு அவ ஏதோ காரியம் ஆயிடுச்சு, அவ வந்து சங்க சக்கர நாமத்தோட சாத்தியிருக்காரு. आंजनेयाय मंगलम सर्वलोक शरण्याय बोधेन्द्र गुरुमूर्तये श्रीधरार्य स्वरूपाय नमोद्धाराय मंगलम नारसिंह स्वरूपाय गोपालकृष्णमूर्तये भक्तानां ज्ञानदात्रे च परमहंसाय मंगलम जयतु मंत्रम जन्म साफल्य मंत्रम जनन मरण दुःख भेद क्लेश विच्छेद मंत्रम सकल निगम मंत्रम सर्वशास्त्रैक मंत्रम रघुपति निज मंत्रम राम रामेति मंत्रम श्रीरामचंद्र श्रुतपारिजात समस्त कल्याण गुणाभिरामः सीता मुखाम्बोरुह संचरीक निरन्तरं मंगलमातनोतु स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण मयीर्देशाः ओम ब्राह्मणेभ्यो नित्यं लोकाः समस्ताः सुखिनो भावेन वाचा सेन्द्रियैर्वा करोमि काले बंधुल नहीं से
கடல் கடைந்த மாறவை கேசவனே எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும் இதற்கு ஈசன் கதி சொல்ல வேண்டும் எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும் இதற்கும் ஈசன் கதி சொல்ல வேண்டும் பாஷணம் சாந்தம் சர்வபூதமயாபரம் பக்தவாத்சல்யம் பரமானந்தம் நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரநாசனம் பிரணாமோ துக்கசோனः நமாமி ஹரிம் பரமோ श्रीअनंता मधुसूदना पद्मनाभा नारायणा जगद्व्यापका जनार्दना